ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கோம். சேரன் அண்ணாவ வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம போலாமே அப்படின்னு சொல்லி பல்லவன் போறாரு. அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட்டு சந்தியாவ பார்க்குறாரு. இவங்களும் நார்த் இந்தியா தானே, அதே மாதிரி நம்ம அம்மாவும் நார்த் இந்தியா தானே, இவங்க கிட்ட நம்ம அம்மாவை பத்தி கேட்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அம்மாவோட ஃபோட்டோவை பேக்குள்ளேயே வச்சிருக்காரு. அதை எடுத்து காமிக்கிறாரு. இவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? இவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் தெரிய வருது சந்தையாவுடைய அத்தை தான் பல்லவனுடைய அம்மா அப்படிங்கிற விஷயம். ஆனால் பல்லவனுடைய அம்மா இதை பற்றி நீ எந்த இடத்துலையுமே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தியா கிட்ட சொன்ன விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரதுனால பல்லவன் கிட்ட யாருனே தெரியல அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அதனால பல்லவனுமே விட்டுறாரு. அந்த ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் கேட்கல. அதுக்கப்புறமா சேரனை பார்க்குறாங்க சந்தையா. ஆல்ரெடி சந்தியாவுக்கு சேரன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இப்போது நம்மளுடைய முறப்பையன் தான் வந்து சேரன் அப்படிங்கிற விஷயம் வந்து சந்தியாவுக்கு தெரிய வருது. ஸோ கார்த்திகா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபோனை எடுக்கலை, என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சேரன் யோசிச்சு கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாரு. வேலை பார்க்குற இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி கார்த்திகா சொல்கிறாங்க. எனக்கு வரப்போகிற பொண்ணு என் கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்ப்பா, தனி கொடுத்தனம்லாம் போகவே கூடாது, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறத வச்சு சந்தையா புரிஞ்சுப்பாங்க. நம்ம மட்டும் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அத்தையை அவங்க ஃபேமிலி கூடயே சேர்த்து வச்சிடலாம்ல, அவங்களும் தனியாக தானே இருந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து சந்தையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சேரன் எதிர்பார்க்குற மாதிரியே நம்மளும் தனி கொடுத்தனும் போகாமல் அந்த வீட்டிலே இருந்து பல்லவனையும் அத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு சம்மதம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி சொல்கிறது சொல்லி சந்தையா யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரோஸ் கொடுத்து நம்ம ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, லவ்வை சொன்னால் என்ன யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு சேரன் கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சேரனுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். ஸோ இதோட ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.